மண்ணுலக விட்டு மறைந்தாலும் நம்ம மனதுல என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்க ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட நினைவிடம் பிரம்மாண்டமா எழுப்பப்பட்டிருக்கு. பேய்கரும்பு மண்ணுல புதைக்கப்பட்டிருக்க டாக்டர் அப்துல் கலாமோட உடல் இருக்கிற இடத்துல சிறப்பான நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு. ஜூலை 27, 2015 ஆண்டு ஷில்லாங்ல மாணவர்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருந்த போது மயங்கி விழுந்து அங்கேயே உயிரிழந்தாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். செயல்ல குழந்தைத்தனம் இருந்தாலும் செயல்பாட்டுல சிறந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுல திண்ணமா இருந்தவர். எளிமையோட அடையாளமா திகழ்ந்தவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். தமிழ்நாடோட கடைக்கோடி ஊரான ராமேஸ்வரத்துல பிறந்து உலக அளவுல எல்லாரோட மனதிலையும் இடம் பிடித்த அப்துல் கலாம் அவர்கள் 83வது வயதுல மரணம் அடைந்த நிலையில அவரோட உடல் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க பேய்கரும்புல நல்லடக்கம் செய்யப்பட்டது. கலாமோட 2ஆம் நினைவு நாள் அனுசரிக்கப்பட இருக்கு. இந்த நிலையில அவரோட நினைவு மண்டபம் பிரம்மாண்டமா கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாராயிட்டு வருது. மத்திய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுகள் மையம் சார்பில் கட்டப்பட்டிருக்க கலாம் நினைவிடம் ரூபாய் 15 கோடி மதிப்புல வடிவமைக்கப்பட்டிருக்கு. கலாம் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை மையமா வச்சு கல்லறை எழுப்பப்பட்டிருக்கு. நினைவிடத்தை சுத்தியும் தென்னை மற்றும் இதர மரங்களை கொண்டு ஒரு வழிபாட்டு தீவு மாதிரியே இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கு. 7 அடி உயர வெண்கல சிலை நினைவிட கட்டடத்துல இடம்பெற்றிருக்கு. இதே மாதிரி 45 அடி உயரத்துல 4 அக்னி 2 ஏவுகணை கற்சிலைகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இது சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் கலாமோட சாதனைகளை எடுத்து சொல்றதுக்காக அமைக்கப்பட்டதா அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஜூலை 27ஆம் தேதி கலாம் 2020 அறிவியல் வாகனமும் தன்னோட சேவையை தொடங்குது. இது ஒரு நடமாடும் கலாம் அருங்காட்சியகம். இதுல கலாமோட கட்டுரைகள், புகைப்படங்கள், அவரோட அறிவியல் சாதனைகளை ஏந்தி சென்று மக்கள் கிட்ட அறிவியல் புகட்டும் முயற்சியா செய்யப்பட்டிருக்கு. கலாம் நினைவிட மண்டபத்துக்குள்ள கலாமோட பொன்மொழிகள், புகைப்படங்கள், அவரோட ஆடைகளும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. முற்றிலும் பளிங்கு டைல்ஸ் பதிக்கப்பட்ட கற்களால மின்னும் கலாம் நினைவிடம் எதிர்கால சந்ததியினருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்வியல் சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிறந்த இடமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. அது மட்டும் இல்லாம அப்துல் கலாம் கனவை நினைவாக்க திருப்பூர்ல இருந்து மரக்கன்ற தலையில சுமந்தபடி ராமேஸ்வரம் பேய்கரும்பு வரைக்கும் மரம் ஐயப்பன் நடைபயணம் செய்து வராரு. திருப்பூரை சேர்ந்தவர் ஐயப்பன். 35 வயதான இவர் அப்துல் கலாம் கனவான மரம் நடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த மரக்கன்ற தலையில சுமந்துகிட்டு திருப்பூர்ல இருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்றாரு. ராமநாதபுரம் வந்த அவர் சொன்னது, அப்துல் கலாம் அவர்களோட 10 கட்டளைகள்ல மரம் நடுவதும் ஒண்ணு. நான் திருப்பூர்ல இருந்து இதுவரைக்கும் பள்ளிகள்ல 1500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கேன். இதனால என்ன மரம் ஐயப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மரம் நடுவதோட மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து பராமரிக்கணும். இது குறித்து மாணவர்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரேன். நான் திருப்பூர்ல இருந்து 11 நாட்களா நடைபயணத்தை தொடர்ந்துட்டு வரேன். இன்னும் 2 தினங்கள்ல பேய்கரும்புக்கு சென்று கலாம் நினைவிடத்துல இந்த மரக்கன்றினை நட முடிவு செஞ்சிருக்கேன். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மரக்கன்று நடவு செய்து பராமரிக்கணும். இதற்கான விழிப்புணர்வு பயணமா தான் இதை மேற்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.